ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். காரணம் என்ன என்று சொன்னால், இந்த 55ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த 55ஆம் சங்கீதத்தில் தன்னுடைய பாரத்துக்கு என்ன காரணம் என்பதை சங்கீதக்காரர் அங்கே விளக்குவதை பார்க்கிறோம். அவருடைய வருத்தத்திற்கு, கவலைக்கு என்ன காரணம் என்று சொன்னால், நீங்கள் 55ஆம் சங்கீதத்தில் 13, 14 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், தாவீதுடைய தோழன் தாவீதுக்கு அங்கே துரோகம் செய்வதை நாம் பார்க்கிறோம். எனவே யார் இந்த தோழன் என்பது அங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவேளை அகித்தோப்பேலாக இருக்கலாம். ஏனென்றால் அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக கலகம் செய்தபோது அகித்தோப்பேல் அப்சலோமோடு கூட சேர்ந்து கொண்டான். தாவீதுடைய உற்ற நண்பனான அந்த அகித்தோப்பேல் அங்கே அப்சலோமோடு கூட சேர்ந்து கொண்டான். எனவே அப்சலோம் செய்த கலகமும் அகித்தோப்பேல் செய்த துரோகமும் தாவீதுக்கு ஒரு பெரிய மனபாரத்தை அது ஏற்படுத்தியது. எனவே இந்த மனபாரம் அவனுக்கு என்ன செய்தது என்று சொன்னால், தேவன் மீது நம்பிக்கை கொள்ள வைத்தது. இதில் கற்றுக்கொள்கிற மிக முக்கியமான பாடம் என்னென்று சொன்னால், தாவீதுடைய அந்த முதிர்ச்சி, அதாவது முதிர்ச்சி என்று சொல்வதை எப்படி சொல்வது என்று சொன்னால், அவனுடைய ஆன்மீக முதிர்ச்சியை அதில் பார்க்க முடியும். தனக்கு எதிராக கலகம் செய்த அப்சலோம், தனக்கு துரோகம் செய்த அகித்தோப்பேல், இந்த இருவரையும் அவன் பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி விரும்பவில்லை. இன்று மனிதர்களாகிய நமக்கு யாராவது துரோகம் செய்தால், இல்லை என்று சொன்னால் நமக்கு விரோதமாக யாராவது செயல்பட்டால் அவர்களை பழி வாங்குவதற்காக நாம் துடிக்கிறோம். ஆனால் இங்கே தாவீது அதை செய்யவில்லை. மாறாக அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன் பாரத்தை கடவுள் மீது அவன் வைப்பதை பார்க்கிறோம். தன்னுடைய கவலைகளை, ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்கிறது, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே தேவன் மீது தன் கவலையை வைத்துவிட்டு தன்னுடைய மனதை லகுவாக்குவதை அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கி அநேக காரியங்கள் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறது, கனப்படுத்தி அது பாரப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே வேளையில் எல்லாவற்றையும் அவரிடத்தில் வைத்து விடுங்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறதில்ல, மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே நம்முடைய வருத்தங்களை எல்லாம் ஆண்டவர் மீது நாம் வைக்கும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு மிகுந்த சமாதானத்தை தருகிறார். எனவே அதை இங்கே தாவீது புரிந்து கொள்ளுகிறார், நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் இருக்கும்போது, உங்களுடைய மன பாரத்தோடு நீங்கள் கவலையோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் பார்த்து கொள்வார். அங்கே அதுதான் வேதம் அதை சொல்லும். அவர் பார்த்து கொள்வார், அவர் உங்களை ஆதரிப்பார், அவர் உங்களுக்கு சமாதானம் தருவார். அது மாத்திரமல்ல, நீங்கள் அவர் மீது நம்பிக்கையோடு காத்திருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய சத்துருக்களை அவர் அழித்து உங்களுக்கு அவர் வெற்றியை தருவார். இங்கே சங்கீதக்காரர் இந்த 23ஆம் வசனத்தை அவர் அப்படித்தான் சொல்லி முடிக்கிறார். தேவனே, நீர் அவர்களை அழிவின் குழிவில் இறங்க பண்ணுவீர். இந்த இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையிலாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானோ உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வளோ அருமையான வார்த்தை! நானும் உம்மை நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். எனவே என் எதிரிகளை நான் பழிவாங்க வேண்டியதல்ல, நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி அவர் கையில் ஒப்படைத்து விடுகிறார். எனவே அருமையானவர்களே,
உங்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எதிரிகளாக இருந்தாலும் சரி, அவருடைய பொறுப்பில் நீங்கள் விட்டுவிடுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.